வச்சா என்ன நடக்கும்? அடி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து உட்காருவோம். ஆனா இதே இப்படி யோசிச்சு பாருங்க, டென்னிஸ் பால் ஆடுற பையனை ஒரு வாரம் நீ கிரிக்கெட் பால் ப்ராக்டிஸ் பண்றா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் கிரிக்கெட் பால் மேட்ச்ல கண்டிப்பா போய் பெர்ஃபார்ம் பண்ணுவான். ஏன்னா அந்த ஒரு வாரம் அவன் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான், அவன் ஒரு வாரம் பயிற்சி பண்ணியிருக்கிறான். அதனால அவனால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நம்ம ஜெபா வாழ்க்கையும். நம்மளோட நம்மளோட ஆண்டோட ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம வந்து எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதுவுமே ஓவர் நைட்ல அம்பானி ஆயிட முடியாது யாருமே. அப்படி நடந்து அப்படி அப்படி நம்ம ஆயிருந்தோம்னா அது எவ்வளோ நாள் நிற்போம் அப்படின்னு ஒரு டவுட் கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா ஃபவுண்டேஷன் நம்ம கேட்டோம்னா அது ஒரு சந்தேகமாக தான் இருக்கு. அதனால நம்ம ஃபவுண்டேஷனை வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆக்கணும். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆக்குனா பில்டிங் கண்டிப்பாக மேலே தூக்கி நம்மளை நிறுத்தி வைப்பார். அப்படி இருக்கும் போது எப்பவுமே நம்ம சொல்றது என்னன்னா, இதுதாண்டா என் தொடக்கம், என் முடிவு கிடையாது.